அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைய சந்தர்ப்பத்திலே விசைகளின் சமநிலை, விசை திருப்பம் சேர்ந்து வருகின்ற ஒரு வினா ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலில் விசைகளின் சமநிலை என்கிற விடயத்தை பார்த்துவிட்டு வருவோம். பொதுவாக இரண்டு விசைகள் ஒரு பொருளை தொழிற்பட்டு ஓய்வில் இருக்கக்கூடிய சமநிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முதல் பார்ப்போம். இப்ப நாங்க பார்த்தோம்னா ஒரு மரத்துல அல்லது ஒரு நூல்ல ஒரு பொருள் ஒன்று தொங்க விடப்படுறீ, அல்லது மரத்துல ஒரு மாங்காய் ஒன்று காய்ச்சிரி. இந்த சந்தர்ப்பத்துல இந்த தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த நூல் அல்லது அந்த நூல்ல காணப்படுற விசையை சொல்லுவோம் இழிவிசை தொழிற்படும். இந்த பொருளை நிற கீழ் நோக்கி தொழிற்படும். அது டபிள்யூ நாம சொல்லுவோம், நிறை நாம குறிக்கக்கூடிய இருக்கும். அப்படியே ஒரு நூல்ல ஒரு பொருள் ஒன்று தொங்க விடப்பட்டால் அதுல ரெண்டு விசை தொழிற்படும். கீழ் நோக்கி டபிள்யூங்கிற நிறையும் தொழிற்படும், மேல் நோக்கி தீங்கிற இழிவிசை தொழிற்படும். இதே போல இன்னொரு பொருளை நாங்க ஒரு மேசையில வச்சிருக்கோம். அந்த மேசையில வச்சிருக்கிற நேரம் இதுலயும் இந்த பொருளையும் ரெண்டு விசைகள் தொழிற்படும். இதுல கீழ் நோக்கி தொழிற்படுற விசைய நாங்க அது நிறை என்று சொல்லலாம். மேல் நோக்கி தொழிற்படுற விசையை இங்க சொல்லுவோம் செவ்வன் மறுதாக்கம். செவ்வன் மறுதாக்க விசை தொழிற்படும். பாருங்க, ரெண்டுலையும் ரெண்டு விசை தொழிற்பட்டாலும் பொருள் ஓய்வில் இருக்குதாமடா நிறையும் செவ்வன் மறுதாக்கவும் தொழிற்படும். இப்படி கட்டி தொங்க விடப்படுற நேரம் கீழ் நோக்கி நிற தொழிற்பட்டாலும் மேல் நோக்கி இழி விசை தொழிற்படும் விஷயம் தெரியும். இப்படி ரெண்டு விசைகள் தொழிற்பட்டு பொருள் ஓய்விலே இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நிபந்தனைகள் இருக்கு. இந்த ரெண்டு விசைகளும் ஒரே நேர்கோட்டில் தொழிற்பட வேண்டும். ஒரே நேர்கோட்டில் தொழிற்பட வேண்டும். இரண்டு விசைகளும் எதிர் எதிர் திசையில் தொழிற்படணும். இங்க பாருங்க, இது கீழ் நோக்கி இந்த திசை என்றால் இது மேல் நோக்கிய திசையா இருக்கணும். இது மேல் நோக்கிய திசையா இருந்தால் கீழ் நோக்கிய திசையா இருக்கணும். இரண்டு விசைகளும் எதிர் எதிர் திசையில் தொழிற்பட வேண்டும். இன்னொன்று, ஓய்வில் இருக்க வேண்டுமா இருந்தால் ரெண்டு விசைகள பருமனும் சமனாக இருக்க வேண்டும். அப்போ இரண்டு விசைகள் தொழிற்பட்டு ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்கான நிபந்தனைகள் எவை என்றால், இரண்டு விசைகளும் ஒரே நேர்கோட்டில் தொழிற்பட வேண்டும், இரண்டு விசைகளும் எதிர் எதிர் திசையில தொழிற்பட வேண்டும், இரண்டு விசைகள்ல பருமனும் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்ப இது இரண்டு விசை தொழிற்பட்டு சமநிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இன்னொரு விஷயத்துக்கு வர போறோம். மூன்று விசை தொழிற்பட்டு ஒரு பொருள் சமநிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு வர போறோம். மூன்று விசைங்கிற நேரம் இங்க பாருங்க, ஒரு குற்றி உண்டு அல்ல ஒரு பலகை உண்டு, நீளமான ஒரு பலகை உண்டு. ரெண்டு அந்தத்திலையும் ஒரு உயரமா ஒரு பொருளுக்கு மேல நாம ரெண்டு பக்கம் வச்சிருக்கோம். ரெண்டு பெரிய கல்லுக்கு மேல வச்சிருக்கோம் ஒரு பலகையை. இந்த சந்தர்ப்பத்தில் மூன்று விசை தொழிற்படும். அந்த பொருள் இந்த பலகட நிறை என்ன செய்யும் என்றால் மத்தியில கீழ் நோக்கி தொழிற்படும். இது நிறையாக இருக்கும். இப்ப இது அடுத்த என்ன நடக்கும்னா, இந்த தொங்கல்ல இதுல ஒரு மறுதாக்க செவ்வன் மறுதாக்க விசை ஒன்று தொழிற்படும். இந்த பொருள் இங்க தொழிற்படுற விசைக்கு சமனான செவ்வன் மறுதாக்க விசை தொழிற்படும். இங்கேயும் செவ்வன் மறுதாக்க விசை ஒன்று தொழிற்படும். பாருங்க, செவ்வன் மறுதாக்க விசைகள் ரெண்டு இடத்துல தொழிற்படும். நிற கீழ் நோக்கி தொழிற்படும். அப்ப இங்க பார்த்தோம் என்றால் மூன்று விசைகளும் எப்படி இருக்கு என்றால் ஒன்று கொண்டு சமாந்தரமான மூன்று விசைகள். மூன்றை நாங்கள் நீட்டினோம்னா உடனே சந்திக்க மாட்டார். மூன்று சமாந்தர விசைகள் தொழிற்பட்டு ஓய்வில் இருக்க வேண்டுமா இருந்தால், இந்த பொருள் ஓய்வில் இருக்கணும் என்றால் அதுக்கு நிபந்தனை என்ன நிபந்தனை பார்ப்போம். இந்த இரண்டு விசைகள் ஒரு திசையிலையும் மற்றைய விசை எதிர் திசையிலையும் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ரெண்டு விசைகள் மேல் நோக்கி தொழிற்படுது. இந்த ரெண்டு விசைகளும் ஒரு திசையில் இருந்தா மற்றைய தனி விசை எதிர் திசையில் இருக்க வேண்டும். இது ஒரு நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை என்றால், இந்த இரண்டு விசைகளையும் விளைவுள், இது 50 நியூட்டன், இதுவும் ஒரு 50 நியூட்டன் என்றால் விளைவுள் விசையத்தில் என்று கேட்டா ஒரே திசையில விசைகள் தொழிற்பட்டால் விளைவு விசை ரெண்டையும் நாங்க கூட்டுறது சமனா இருக்கு. 50 100 நியூட்டனா இருக்கும். அந்த 100 நியூட்டன் தான் மூணாவது விசைக்கு சமனாக இருக்கும். திருப்பி சொல்றோம் பாருங்க,
மூன்று சமாந்தர விசைகள் தொழிற்பட்டு பொருள் ஓய்வில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நிபந்தனைகள் 2 விசைகள் ஒரு திசையிலையும் மற்ற விசை எதிர் திசையிலும் இருக்க வேண்டும். 2 விசைகள்ல விளைவுள் விசை நமது ரெண்டும் சமாந்தரமா இருந்தால் ரெண்டையும் கூட்டுறதுதான் விளைவுள் விசை 100 நியூட்டன் வரும் விளைவு விசை. அந்த விசையோட பருமன் தான் 3வது விசைக்கு சமனாக இருக்கத்தோட இதுக்கு எதிர் திசையிலையும் இருக்கும். இன்னொன்று, இந்த 3 விசைகளும் ஒரே தளத்தில் தொழிற்படும். 3 சமாந்தர விசைகள் தொழிற்பட்டு ஒரு பொருள் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றால் நிபந்தனைகள் 3. ஒன்று 2 விசைகள் ஒரு திசையில மற்ற விசை எதிர் திசையில தொழிற்படும். 2 விசைகள விளைவுள் விசையானது 3வது விசைக்கு சமனாக இருக்க வேண்டும். இன்னொன்று 3 விசைகளும் ஒரே தளத்தில் தொழிற்பட வேண்டும். இது 3 சமாந்தர விசைகளுக்கான நிபந்தனை தான். இதே போல இன்னொன்று பார்க்க போறோம். இதே மாதிரி விசைகள் தொழிற்படக்கூடிய சந்தர்ப்பமும் வரலாம். இப்படி தொழிற்படுற சந்தர்ப்பத்தில் இந்தியால ஒரு விசை, இந்தியால ஒரு விசை, இந்தியால ஒரு விசை, இந்த மூன்றும் இதை சமாந்தர விசைன்னு சொல்லிடாது. சமாந்தர விசையை எப்படி இருக்கணும்? 3ஐயும் நீட்டினா ஒரு இடத்தையும் சந்திக்கப்படாது. இது மூன்றும் சந்திக்கும். இதை சொல்றது 3 சமாந்தரம் இல்லாத விசைகள். 3 சமாந்தரம் இல்லாத விசைகள் தொழிற்பட்டு பொருள் சமநிலையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் இதுக்கு நிபந்தனைகள் இருக்கு. இங்கே சொல்லப்பட்ட நிபந்தனைகளையும் பார்ப்போம். 3ம் ஒரே தளத்தில் தொழிற்படும். இங்கேயும் அதே விஷயம், 3 விசைகளும் ஒரே தளத்தில் தொழிற்பட வேண்டும். இங்கே சொன்ன மாதிரி 2 விசைகள்ல விளைவு விசையானது 3வது விசைக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 விசைகள்ல விளைவு விசை இப்படி போகும் என்றால் அந்த விசையோட பருமன் தான் 3வது விசைக்கு சமனா இருக்கும். அங்கே சொல்லப்பட்ட அதே விஷயம், 2 விசைகள விளைவு விசையானது 3வது விசைக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். இது சரி. அதே போல இன்னொன்று என்னென்றால் 3 விசைகள்ல தாக்கக்கூடும் ஒரு புள்ளியில சந்திக்கும். இது என்ன சொன்னோம்? 3 சமாந்தரம் இல்லாத விசைகள் தொழிற்பட்டு பொருள் ஓய்வில் இருப்பதற்கான நிபந்தனைகள் என்ன? 3ம் ஒரே தளத்தில் தொழிற்பட வேண்டும். 3 விசைகள்ல தாக்க கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டும். இன்னொன்று, இதுல 2 விசைகள்ல விளைவு விசையானது 3வது விசைக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். இப்ப பாருங்க, இதுல ஒரு விஷயம் தெரியணும். இந்த 2 விசைகளும் சமாந்தரமாக தொழிற்பட்டால் விளைவு விசை காண்பதற்கு 2ஐயும் கூட்டி எடுப்போம். 100 நியூட்டன் அந்த மாதிரி. இப்ப இங்க 50 நியூட்டன், இங்க 50 நியூட்டன், இது 100 நியூட்டன் வரும் நாம் சொல்லிடலாம். அதை விட குறைய இருக்கலாம். அது நமக்கு இதுல கூட்டுத்தொகை விளைவு விசையா வராதுங்கிற விஷயம் தெரியும். சமாந்தரம் இல்லாம தொழிற்பட்டால் 2 விளைவு விசைகள கூட்டுத்தொகை தான் விளைவு விசையா வரும் என்று இங்க எடுக்கிறார். இங்க வர இங்கே அங்க எடுக்கிறார். 3 சமாந்தரம் இல்லாத விசைகள் தொழிற்பட்டால் 2 விசைகள விளைவுகள் 2ஐயும் கூட்டுறதுக்கு சமன் அடிக்க மாட்டாங்கிற விஷயம் தெரியும். இப்ப இந்த புறவு நாங்க இப்ப இந்த கேள்விக்கு வருவோம். சரி, இப்ப பாருங்க இந்த வினாவை. இத கேள்வியை ஃபுல்லா வாசிக்கும் பாருங்க. ஒரு உலோக சிலையின் புவியீர்ப்பு மையத்தை காண்பதற்கு மாணவர் குழு ஒன்றினால் பின்வரும் செயற்பாடு செய்யப்பட்டது. ஒரு கிடைத்தரையில் வைக்கப்பட்ட XY, ஒரு கிடைத்தரையில் வைக்கப்பட்ட XY எனும் சர்வ சம தராசிகள், இதே தட்டு தராசிகள் கடைகளை சீனின்னு இருக்கிறதுக்கெல்லாம் பயன்படும் தராசிகளுக்கு மேல சிலை வைக்கப்பட்டிருக்கு. சிலையில பாதம் வையங்கிற தராசில வைக்கப்பட்டிருக்கு, தலை எக்ஸ்ங்கிற தராசில வைக்கப்பட்டிருக்கு. எக்ஸில வாசிப்பு எத்தனையை காட்டுது என்றால் 250 நியூட்டனை காட்டுது. வையில இதுல வாசிப்பு எத்தனையை காட்டுதுன்னா 150 நியூட்டனை காட்டுதுன்னு தரவுல தரப்பட்டு. இப்ப பாருங்க, இந்த படத்தை நான் சுருக்கமா எப்படி இருக்கிறேன். இந்த பொருளை நிறதான் W ஆக இருக்கும். இங்க பாதத்துல நிற கீழ் நோக்கி 150 நியூட்டன் என்றால் மேல் நோக்கிய செவ்வன் மரதாக்கவும் 150 நியூட்டன் என்று தெரியணும். இங்க இதுல தலட நிறம் 250 நியூட்டனை காட்டுறால் செவ்வன் மரதாக்கமும் 250 நியூட்டன் என்று தெரியணும். சரியானே? இப்ப நாம இதுல இருந்து நாங்க இந்த கேள்விக்குரிய விடைகளுக்கு நாங்க வர போறோம். முதலாவது கேள்வி என்னென்றால், சிலையின் சமநிலைக்காக தாக்கும் விசைகள் அவை.
சமநிலைக்காக தாக்குறேன்டா நமக்கு தெரியும். இப்படி ஒரு பொருள் இருக்கிற நேரம் ரெண்டு தொங்கலையும் பட்டு திருக்கி நடுவுல நிற துளிப்படும், ரெண்டு தொங்கலையும் செவ்வன் மரதாக்க விசை ஒளிப்படும். அப்ப சமநிலைக்காக தாக்குற விசை இன்னொன்று இதொன்று இதொன்று மூணும் சேர்ந்தா சமநிலைக்காக தாக்குற விசைகள். அப்ப நம்ம அதை தெளிவா சொல்றேன்டால் W என்கிற நிறை என்ன W என்கிற நிற சமநிலைக்காக தாக்கும். அது மாதிரி இந்த S என்கிற செவ்வன் மரதாக்க விசை சமநிலைக்காக தாக்கும். அதே போல இங்க R என்கிற செவ்வன் மரதாக்க விசையும் சமநிலைக்காக தாக்குற விசைகள். என்னென்ன சொல்லலாம்? சமநிலைக்காக தாக்குற விசைகளை வேண்டாம் பொருள நிறை டபிள்யூவும், இந்த தொங்கலையும் இந்த தொங்கலையும் இருக்கிற செவ்வன் மரதாக்க விசைகள் ஆறும் எஸ்ஸும், இதுவும் மூன்றுமே சமநிலைக்காக தாக்குற விசைகளாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. சிலை நிறை யாது? அப்ப உங்களுக்கு சொல்லிருக்க நாம மேல் நோக்கி சமாந்தரமாக துளிப்பட்டா ரெண்டு விசைகள் சமாந்தரமாக இருந்தா அதுல விளைவு விசை ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். அப்படின்னா விளைவு விசை எத்தனை வந்தா 250 கூட 400 நியூட்டன் மேல் நோக்கிய மொத்த விசை. அப்ப அதுக்கு சமனான விசை தான் கீழ் நோக்கி துளிப்படும். அப்ப நிறட பெருமானம் 400 நியூட்டன் எடுக்கலாம். பாருங்க, சிலையின் நிறையாதுன்னு கேட்டிருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்க செவ்வன் மரதாக்க 150 நியூட்டன், இங்க செவ்வன் மரதாக்க 150, மேல் நோக்கி 150 250 விசை தொழிற்படுது. அப்ப ரெண்டையும் கூட்டுறதுதான் விளைவு விசை. அந்த விளைவு விசை தான் மூணாவது விசைக்கு சமனா இருக்கும். ரெண்டபடியால் 250 கூட்டினா மொத்தம் 400 மேலுக்கு என்றால் கீழுக்கு 400 வரணும் என்றபடியால் கீழுக்கு 400 நியூட்டன் நிறை என்று கண்டுபிடிச்சோம். சரி, அடுத்ததை பாருங்க. சிலையின் புள்ளி ஏயினூடாக உள்ள மரதாக்கம் ஆறும் பீனூடாக செல்ற மரதாக்கம் எஸ்ஸும் எவை என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது ஆறுற பருமன் எவ்வளவு, எஸ்ஸிட பருமன் என்னென்ற ஒரு கேள்வி இன்னொன்று. ஆறுற பருமன் எவ்வளவுன்னு கேட்டா கீழ் நோக்கி 250 காட்டணும், அதாவது செவ்வன் மரதாக்கம் 250. அப்ப 6க்கு 250. எஸ்ஸுக்கு எத்தனையா இருக்கும் என்றால் இங்க கீழ் நோக்கி 150 காட்டணும், செவ்வன் மரதாக்கமும் 150 நியூட்டன். எஸ்ஸுக்கு 150, 6க்கு 250 நியூட்டன். இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த ஏ பற்றி, அதாவது நிறையிட திருப்பத்தை ஏ பற்றிய நிறையிட திருப்பத்தை டி சார்பில் தருங்க. கேள்வியை பாருங்க, திருப்பி வருதா? ஏ பற்றிய ஒரு திருப்பம் ஒன்று, விசை திருப்பம் என்ன? இந்த W என்கிற நிறைய அந்த ஏ பற்றிய திருப்பம் ஒன்று ஏ வரையான செங்குத்து தூரம் எவ்வளவு பார்த்தா டிகிரி. அந்த விசை திருப்பத்தை டி சார்பில் தருகன்னு கேட்டா இப்படி செய்யலாம். பாருங்க, நிறையின் திருப்பம் சமன், நிறையின் விசை திருப்பம் சமன் விசை தர செங்குத்து தூரம். இங்க விசை W, தர செங்குத்து தூரம் D. அது எவ்வளவு தெரியாது. W வருமானம் நமக்கு நேரத்தில் தெரியும், 400 தெரியும். அவ 400 தர D என்று கூட எழுதலாம். அவ W அதை ஏ பற்றி W விசை திருப்பம் யாதுன்னு கேட்டால் W தர அந்த ஏ வரையான செங்குத்துடன் சிமோடியால பெருக்கிருக்கும். 400 D என்பதுதான் அதுக்குரிய சரியான விட. அடுத்த 5வது கேள்வியை பாருங்க. புள்ளி ஏ பற்றி மரதாக்கம் எஸ்ஸின் திருப்பம் யாது? புள்ளி ஏ பற்றி எஸ்ஸிட திருப்பம் கேட்டு. அப்ப எஸ்ஸிட திருப்பம் கேட்டா நாம இப்ப என்ன செய்வோம்? எஸ்ஸிட திருப்பம் கேட்டா விசை தர செங்குத்து தூரம். விசை எஸ்ஸிட விசை எவ்வளவு பார்த்தோம்னா இங்க 150 நம்ம நேரத்தில் கண்டுட்டோம். அப்ப 150 நியூட்டன் தர செங்குத்து ஏ வரையான செங்குத்து தூரம் எத்தனை பார்த்தோம்னா 2. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 300 நியூட்டன் மீட்டர் என்று வருது. திரும்பி பாருங்க. கேட்ட கேள்வி ஏண்டா ஏ பற்றி எஸ்ஸிட விசை திருப்பம் யாது? அப்ப எஸ்ஸிட தொழிற்படுற விசை எவ்வளவு 150 நியூட்டன். ஏ வரையான அந்த செங்குத்து தூரம் எவ்வளவு 2 மீட்டர். அப்ப 300 நியூட்டன் மீட்டர் என்பதுதான் அதுக்குரிய விட. இறுதி கேள்விக்கு நாங்க போறோம். எஸ்ஸிட அந்த இடஞ்சுழி திருப்பமானது, இப்ப நான் இத இவடத்தை எழுதுறேன். எஸ்ஸிட இடஞ்சுழி திருப்பமானது
எஸ்ஸின் திருப்பம் ஆனது டபிள்யூவின் வலஞ்சுழி திருப்பத்துக்கு சமனாகும். டபிள்யூட வலஞ்சுழி திருப்பத்துக்கு சமனாகும். அப்படின்னா டீட பெருமானம் யாது? செல்லுபடுது என்ன? எஸ்ஸில திருப்பம் எதுக்கு சமன் என்றால் டபிள்யூட விசை திருப்பத்துக்கு சமனாகும். அப்ப எஸ்ஸில திருப்பம் என்ன செய்யணும்? எஸ்ஸில தொழிற்பட்ட விசை 150 சென்டிமீட்டர் செங்குத்தூரம் 2 போட்டுட்டோம். 2 மீட்டர் இது நியூட்டன். அதே போல டபிள்யூட விசை திருப்பம் நியூட்டன் டபிள்யூ 400 தெரியும். அது செங்குத்தூரம் டி. இது சமனாகும் என்று போட்டு இப்ப டியை காண சொல்லி அப்ப டி இப்ப நாம எழுவாய் மாற்றம் செய்தால் சரியா? திரும்பி பாருங்க. எஸ்ஸிட இடைச்சுழி திருப்பமானது ஏ பற்றி எஸ்ஸிட இடைச்சுழி திருப்பமானது இந்த ஏ பற்றி டபிள்யூட வலஞ்சுழி திருப்பத்துக்கு சமனாகும். 2 தரவை தந்து போட்டு டி பெருமானத்தை காணுது. அப்ப நமக்கு தெரியணும் எஸ்ஸிட திருப்பம் கேட்டா எஸ்ஸிட தொழிற்படுற விசை 150, தூரம் 2 மீட்டர். அதாவது விசை திருப்பம் விசை தர செங்கு தூரம். அதே போல டபிள்யூட விசை திருப்பம் என்றால் டபிள்யூட விசை பெருமானம் 400 நியூட்டன். அது வரையான தூரம் ஏ வரையான தூரம் டி என்று தெரியும். இப்ப டிஏ கேட்டிருக்கீங்க. அப்ப டிஏ காண்பா என்ன செய்யலாம் என்றால் இந்த 150 2ஆல பிரிக்கிறோம் என்றால் எத்தனை வரும்? 302 வரும். பெருக்கப்பட்டு 400 இங்கே வருக்குள்ள பிரிக்கப்பட்டு கீழுக்கு வரும். அப்ப சுருக்கக்குள்ள 3x4 வரும். 3x4 என்றால் சைவசம் 7×5. இது மீட்டர்ல இருக்கிறதால 7×5 மீட்டர் என்று தான் கொடுப்போம். விசையின் சமநிலை தொடர்பான இந்த வினா நிறைவு பெறுகின்றது. மீண்டும் ஒரு வினாவில் நாங்கள் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.